பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் பலமாய் வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள எழும்புங்க, கர்த்தருக்குள்ள பிரகாசிங்க, கர்த்தருக்குள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம். உன்னதத்திலிருந்து நம்ம மேலே ஆவி ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 2026 ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை மேலே ஊற்றுங்க ஆண்டவரை. உன்னதத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரை. உன்னத பலன் என் மேலே இறங்கட்ட ஆண்டவரே. உன்னத பலன் எனக்குள்ள ஆண்டவரே பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்கள் மேலே கடந்து வருவாராக. அந்த ஆவியின் அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவாராக. இந்த 2026 உன்னதத்திலிருந்து ஆவியானவர் நம்ம மேலே கடந்து வரட்டும். ஒரு உன்னத பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பி வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்க, கர்த்தருக்காக சவாலாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரை, உங்கள் சமூகத்திலிருந்து ஒரு ஆவியின் அபிஷேகம் மேலே ஊற்றப்படட்டும். என்னுடைய வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாற தகப்பனே முடி ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டோமா, உன்னத ஆவியினால் உன்னத பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? தகப்பனே, இந்த மகனுக்காக அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். உன்னதத்திலிருந்து ஆவியின் பலன் ஆண்டவரை இந்த மகன் மேலே இந்த மகள் மேலே கடந்து வருவதாக உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. சந்தா ரபாலா துடாக்கா ராமா, கர்த்தருடைய பலன் இறங்குவதாக. உன்னத பலன் இந்த மகன் மேலே இறங்கட்டும், இந்த மகள் மேலே இறங்கட்டும். உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரை. ஷாதா ரபாலா துரா காட்டாந்தா லாமா சியா. ஒரு உன்னத பலத்தினால் இந்த மகனை நிரப்புங்க, ஆவியினால் நிரப்புங்க. இவருடைய வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும். சந்தா ரபாலாத்தியா ரகாலாமா சியாந்த ரபா. ஒரு கர்த்தருடைய பலன் இறங்குவதாக. அக்கினி இறங்கட்டும். கர்த்தர் தொடும். உடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிரப்புவார், அற்புதங்களை செய்வார், உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஆமென்.